சக குடிமக்களுக்கு சேவை செய்ய தகுதியற்றவர் அவர்களை ஆள விரும்புகிறார். மனிதகுலம் இதுவரை அனுபவித்திராத மிக மோசமான தீமைகள் மோசமான அரசாங்கங்களால் இழைக்கப்பட்டவை. அமைதியே அன்றி போர் அல்ல எல்லாவற்றிற்கும் தந்தை. விருப்பமும் நம்பிக்கையும் மட்டுமே உள்ளவர் நிகழ்வுகளின் போக்கிலும் தனது சொந்த விதியை வடிவமைப்பதிலும் தீவிரமாக தலையிடுவதில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் உடன்படுவது மட்டுமே சுதந்திரம் என்றால் சுதந்திரம் அர்த்தமற்றது. சுதந்திரம் பறிக்க முடியாதது. ஒருவர் அதை கட்டுப்படுத்த தொடங்கியவுடன் அதை நிறுத்த கடினமாக இருக்கும் ஒரு சரிவுக்குள் நுழைகிறார். சுதந்திரம் என்பது எப்போதும் அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரம். அரசாங்கத்தின் தலையீட்டை அதிகமாக கேட்பவர்கள் இறுதியில் அதிக நிர்பந்தத்தையும் குறைவான சுதந்திரத்தையும் கேட்கிறார்கள். ஒவ்வொரு சோசியலிஸ்டும் ஒரு மாறுவேடமிட்ட சர்வாதிகாரி. பொட்டாசியம் சைனைடு தண்ணீருக்கு மாற்றாக இருப்பது போல முதலாளித்துவத்துக்கு மாற்றாக சோசியலிசம் உள்ளது. புதுமை என்பது பொதுமக்களின் தேவையாக மாறுவதற்கு முன்பு ஒரு உயரடுக்கின் விருப்பமாகும். அரசானது வரலாற்றின் போக்கில் அடிக்கடி குறும்புகள் மற்றும் பேரழிவுகளின் முக்கிய ஆதாரமாக இருக்கலாம். காகிதம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து மைத்தடவி மதிப்பற்றதாக மாற்றும் ஒரே நிறுவனம் அரசுதான். பணவீக்கத்தை ஒரு தீமை என்று ஒருவர் கருதினால் ஒருவர் பணவீக்கத்தை நிறுத்த வேண்டும். அரசாங்கத்தின் பட்ஜெட்டை சமப்படுத்த வேண்டும். வரலாறு நமக்கு எதையும் கற்றுத்தருமானால் தனிச்சொத்து என்பது நாகரிகத்துடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டிருக்கும். தேசங்களுக்கு இடையில் அமைதியை விரும்புவோர் அரசையும் அதன் செல்வாக்கையும் மிக கண்டிப்பாக கட்டுப்படுத்த முற்பட வேண்டும். போர் செழிப்பு என்பது பூகம்பம் அல்லது பிளேக் கொண்டு வரும் செழிப்பு போன்றது. தீமையின் வேர் புதிய பயங்கரமான ஆயுதங்களை கட்டுவது அல்ல, இது வெற்றியின் ஆவி. சமுதாயம் அமைதியின் செயல்களிலிருந்து எழுந்தது. சமுதாயத்தின் சாராம்சம் அமைதியை ஏற்படுத்துவதாகும். குடிமகனாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் சரி, யாருக்கும் தீங்கு விளைவிக்க இறையாண்மை பயன்படுத்தப்படக்கூடாது. சிறந்த உலகை உருவாக்க விரும்புவோருக்கு வரலாற்று அறிவு இன்றியமையாதது.